இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கே தெரியாமல் உங்கள் நிலத்தை விற்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக விற்க முடியுங்க. ஆபத்து நிறைந்தது தான் இந்த உலகம். அந்த உலகத்தில் இதுவும் சாத்தியம். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அது எப்படின்னு சொல்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கம்பல்சரி லேண்டு வச்சிருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் இந்த வீடியோ உதவும். சரி, நம்ம பேரில் இருக்கிற நிலம் வேற யார் பேருக்காவது போயிருமா அப்படின்னா கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் தெரியுங்களா? எப்படி ஃபேக்கர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மிக முக்கியமாக ரியல் எஸ்டேட் துறையில் அது ரொம்ப ஈஸியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. லேண்ட் கிராபிங் கேஸ் நீங்கள் போய் எந்த ஹைகோர்ட்ஸில் எங்கே போய் பார்த்தீங்கன்னாலும் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் பல வழக்குகள் இந்த டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டு, ஸோ ஏமாற்றி விற்றுட்டாரு, ஸோ இன்னொருத்தர் ப்ராப்பர்ட்டி எங்கிட்ட விற்றுட்டாரு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். சரி, அதெல்லாம் என்னென்ன நடக்குது, எப்படியெல்லாம் நடக்குது, இது எப்படி தடுக்கிறது, இது எப்படி நம்ம சொத்தை பாதுகாத்து வச்சுக்கிறது. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்கிட்டோம், அந்த கஷ்டப்பட்டு இடத்த வாங்கினதை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம தான் கேர் எடுத்துக்கணும். சரி, நான் வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு கெத்தா பதில் சொல்லிட்டா போதுமா அப்படின்னா இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்த்து வண்டி ஓட்டிட்டு போனாலும் எதிர்த்தாப்புல இருந்து வண்டியில் வர்றவனும் சரியா வந்தா மட்டும்தான் நம்ம சரியா போக வேண்டிய இடத்துக்கு சேர முடியுங்கிற நிலையில இன்னைக்கு நம்ம இருக்கிறதுனால கம்பல்சரி ஒரு சொத்து அப்படிங்கிறது ஒரு வாழ்நாள்ல நம்ம தலைமுறை தாண்டி இன்னொரு தலைமுறை கொடுத்துட்டு போறதுனால அதை கண்டிப்பா பக்குவமா வச்சுக்கிறது நம்மளோட கடமை.